வணக்கம் ஆன்லைன் செஃப் நேயர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவும் ஈஸியான ஹெல்த்தியான வாயில் போட்டதும் ஐஸ்கிரீம் மாதிரி கரைகிற ஒரு வகையான ஸ்வீட்டை தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோவுக்கு இடையில் ஒரு சில முக்கியமான சமையல் குறிப்புகள் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 3 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் போட்டு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கங்க. முக்கியமாக இந்த ரவை ரொம்ப வறுபட்டுடக்கூடாதுங்க. ரொம்ப வறுபட்டுடுச்சுன்னா நம்ம செய்ய போகிற ஸ்வீட்டோட கலர் மாறிடும். அதனால் லைட்டாக ரவை வறுபட்டதும் இதை ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடுங்க. இப்போது அதே கடாயில் 1 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கங்க. இதையும் மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. இப்போது பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு, வாசனையும் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடுங்க. ரவையும் பாசிப்பருப்பும் ஆறுறதுக்குள்ளே நம்ம ஸ்வீட்டுக்கு தேவையான சர்க்கரை பவுடர் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 3 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கங்க. கூடவே 5 ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கங்க. இந்த சர்க்கரை பவுடரை ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடுங்க. அடுத்து ரவையை அரைச்சிடலாம். அதே மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து ஆற வச்சிருந்த ரவையை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த ரவையை சர்க்கரை பவுடர் மேலே கொட்டி நல்லா பரப்பி விடுங்க. அப்போ தான் மாவு பொழு பொழுன்னு இருக்குங்க. அடுத்து ஒரு சின்ன மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருந்த பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போது இதை நல்லா அரைச்சாச்சு. இதையும் அந்த பிளேட்டில் கொட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இந்த பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம ஸ்வீட் செய்கிறதுனால ரொம்ப வாசனையாகவும் உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. ரவை மாவும் பாசிப்பருப்பு மாவும் சர்க்கரை பவுடர் கூட நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அப்போ தான் ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கையை வச்சு எந்த அளவுக்கு உங்களால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடுங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 கப் நெய் சேர்த்துக்கங்க. நெய் நல்லா உருகுனதும் இதில் ஒரு 10 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக இந்த மாதிரி உடைச்சி சேர்த்துக்கங்க. என்னடா 1 கப் நெய்யில் 10 முந்திரியை போட்டு வறுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் ஒரு காரணமாக தாங்க. இந்த ஸ்வீட்டே இந்த நெய்யை வச்சு தாங்க பண்ண போகிறோம். இந்த முந்திரியோட வாசனையும் நெய்யோட வாசனையும் அந்த ஸ்வீட்டில் சேரும் போது சும்மா வேறு லெவலில் ஸ்வீட் வாயில் மெல்ட் ஆகுங்க. இப்போது முந்திரி நல்லா வறுபட்டுடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த முந்திரியை மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. நெய்யை ஒரு கப்பில் தனியாக ஊற்றி வச்சுக்கங்க. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை கொஞ்சமாக ஒரு 3 கரண்டி அளவு எடுத்துக்கங்க. இதில் நம்ம சூடு பண்ணி வச்சுருந்த நெய்யை கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. நெய் சூடாக இருக்கிறதுனால உடனே கையை வச்சு பிசையாதீங்க. ஒரு ஸ்பூனை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்போது கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா மாவுலேயும் நெய் ஈவனாக இருந்தால் தான் உருண்டை பிடிக்க நல்லா வரும். ஒரு முக்கியமான விஷயம், நெய்யை ரொம்ப கொதிக்க வச்சு மாவில் ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. மாவோட கலர் மாறிடுங்க. நெய் மிதமான சூட்டில் இருந்தாலே போதுங்க. மாவையும் நெய்யையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது உருண்டை பிடிச்சு பார்க்கலாம். உருண்டை பிடிக்கும்போது நல்லா இறுக்கி பிடிக்கணுங்க. அப்போ தான் உருண்டை உடையாமல் பர்ஃபெக்டாக வருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் உருண்டை பிடிக்க எடுக்கிற மாவோட அளவு உள்ளங்கைக்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அப்போ தான் உருண்டை நல்லா ஷேப்பாக வரும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் உருண்டை சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கங்க. நான் சொன்ன மெத்தடில் லட்டு ரெடி பண்ணி சும்மா வாயில் மட்டும் எடுத்து வைங்க. ஐஸ்கிரீம் மாதிரி தானாக கரையுங்க. அவ்வளவு ருசியாகவும் சாஃப்டாக இருக்குங்க. இவ்வளவு தாங்க, சுவையான சூப்பர் சாஃப்ட் ரவா லட்டு ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு வீட்டில் இருக்கிற வயசான தாத்தா பாட்டிக்கு செஞ்சு கொடுத்து சும்மா அசத்துங்க. மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை வீடியோ கீழே பதிவு பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆன்லைன் செஃப். தேங்க்யூ.